ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தி எவனில் எபிசோட் 185 எபிசோட் பார்க்க போகிறோம். 3 வாரம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி எபிசோட் பார்க்குறோம். இந்த வீடியோவோட போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இமேஜஸ் காட்டுறாங்க. போன எபிசோடில் ஹீரோ என்னென்ன பண்ணா அப்படின்ட்டு காமிச்சிட்டு இந்த எபிசோடுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் மிங் அவர் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனை போடும் சொல்லியா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபு கிளம்புறேன்னு சொல்லவும் அந்த இடத்துல ஸோ பிரதர் நீங்கள் பண்ண எல்லா உதவிக்குமே ரொம்பவுமே நன்றி பிரதர் மிங். கண்டிப்பாக நீங்கள் பண்ண விஷயத்தை நான் மறக்க மாட்டேன். நீங்கள் மட்டும் எவ்வளோ டீமன் ஃபீனிக்ஸ் பிரச்சனை நீங்கள் உதவலைனா இந்த பிரச்சனை இன்னும் காம்ப்ளிகேட்டாக போயிருக்கும். நன்றி சொல்லிருக்கேன். உடனே ஜியான் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைப்படாமல் தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவா பாருங்க. இதை கேட்ட உடனே பிரதர் மிங் சொல்லுவார் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வாய் டிராகன் எம்பரரே எங்களுக்கு நட்பாக இருக்கும்போது யாருக்கு எங்கள் கூட பிரச்சனை பண்ண தைரியம் வரும் அப்படின்ட்டு அவருமே சொல்கிறாரு. இந்த இடத்துல ஹீரோ அப்புறம் சின்ன ரெக்வஸ்ட் மெடிசாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க சைல்டுன்னு அவன் சொல்லுவான். ஆனால் சைல்டுன்ற வார்த்தை கேட்ட உடனே நம்ம சின்ன பொண்ணு போய் கேட்குறா, சைல்டு சிஸ்டர் வந்திருக்காங்களா? சொல்லவே இல்லை, வந்தது தான் அவங்கள பார்க்கலையா பண்ணானே அப்படின்னு போய் கேட்டுட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இண்டோர் கல்டிவேஷனில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் பைத்தான் ட்ரைபில் தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் பார்த்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம பிரதர் மிங்க நாங்கள் கிளம்புறோங்கிறது அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்னு சொல்லுவான், சரி ஜியான் இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இந்த 3 கிங்ஸ் பிரச்சனை, அதனால் நாங்கள் சென்ட்ரல் பிளைன்ஸ் அதாவது அந்த ஃபாலன் ஸ்டார் போலின் அங்கே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா இதை கேட்டவுடனே ரைட் பா வாங்க எல்லாருமே போவோம், எனக்கு ஹெல்ப் பண்ண இவ்வளோ தூரம் வந்தீங்களா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், நானும் வரேன், ரெண்டும் ஒல்லா கும்பலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவன் போகிறான்னு சொன்ன அடுத்த செகண்ட் எப்படி தான் பின்னாடி இரும்புற சத்தம் அதிகமாக இருக்குது. என்னடான்னு பார்த்துட்டு இருக்கேன், இந்த எல்டர்ஸ் இருக்காங்களே இவ போகக்கூடாதுன்ட்டு அப்படின்ட்டு வேணும்னே இரும்ப போதும் எனக்கு கேட்டுருச்சு எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுங்களும் திரும்பிக்கிறானுங்க. அடுத்து பேசுவானுங்க பாருங்க. ஸோ ஒரு பேக்ரவுண்டில் ரொம்பவுமே ஒரு சோகமான மியூசிக் அதில் வரும். அவனுக்கு எல்டர் பேசுவாங்க, மெஜஸ்டி அப்படின்ட்டு பேசுவானுங்க. ஸோ எங்களோட டிராகன் எம்பரரே நீங்கள் இப்படி பண்ணலாமா, திரும்பவும் எங்களை விட்டு நீங்கள் போகிறீங்களே, ஸோ எங்கள் ஒயிட் டிராகன் ஈஸ்ட் டிராகன்லான்னு எவ்வளோ நாளாக எம்பரர் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கேட்டுருக்கேன். இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சாலும் அப்புறம் என்னடா அப்படின்னு போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவனே சொல்லுவோம் இதில். ஸோ லீடர் இல்லாமல் லீடர்ஷிப் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டது, அந்த 3 கிங்ஸை எவ்வளோ பிரச்சனை பண்ணனே, இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் எவ்வளோ பேர் பேட்டில் பார்த்தீங்கன்னா சமாளிச்சுது. ஸோ இது எல்லாத்தையும் ரிபில் பண்ணணும்ல, அதுக்கு நீங்கள் தான் நினைக்கல் பண்ண கடவுளே, நீங்கள் இந்த அநியாயத்தை கேட்க மாட்டீங்களா, அவரு எக்காச்சக்கமான பிட்ட போனால் போட்டுட்டு இருக்காரு. இவன் ஏதோ சொல்லான்னு வர நம்ம ஜியான் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அவளை பேசவே விடாம எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது, திரும்பவும் என்னோட எம்பரர் எங்களை விட்டு போகிறாங்கன்னா எப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா நான் சொல்ல வருவா, அவளை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு பேசக்கூட விடாம நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, எங்கள் ட்ரைப் பீப்புள்ஸ் இருந்தால் உங்களோட கைடன்ஸ் வேணா பின்னாடி சோல்ஸ் ஆமாம் நீங்கள் எம்பரர் நீங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம், உங்களோட கைடன்ஸ் எங்களுக்கு தேவை அப்படின்ட்டு எல்லாருமே அடுத்தடுத்து விட்டு போகிறானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களோட முடிவுக்கு நீங்கள் திரும்ப பரிசீலிக்கலாமே அப்படின்ட்டு விடாமல் இருக்க. இவளுக்கா சரியான டென்ஷனாக வந்ததில்ல. ஸோ இவ்வளோ பிரச்சனை தாண்டி நீங்கள் போனோமா, எங்களுக்கு யார் ஆதரவு இருக்கா, உங்களை விட்டால் யார் இருக்கா, சரி நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு முடிவு வந்துடுறா. திரும்ப உங்கள் முடிவு தயவு செஞ்சு ரீபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஸோ 2 பேர் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எம்பரர் அப்படின்னு கேட்க இவளால் வேற ரெண்டா சொல்ல முடியும். அவளும் போ சோகமான முகத்தோட சரியா நான் போகல அப்படின்னு மனசு உடஞ்சு போயிடுவான். நம்ம ஹீரோ இவளை எப்படி நம்ம கூட்டு போக முடியாது, இவன் எங்கே கடை நம்ம போவோம் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பக்கம் வந்துருக்கான். ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சு திரும்பி போகிறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட சொல்லுவா. ஸோ எல்லாருமே இவ வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க எவ்வளோ ஒரு அற்புதமான எம்பரர், நமக்காக அவங்க முடிவு மாற்றிட்டாங்க சூப்பர் அப்படின்னு எல்லாம் ஜியானை புகழானுங்க. ஜியானா நம்ம ஹீரோட நான் அவங்க கூட வர முடியாது ஜியோயான் அப்படின்ட்டு அவங்க இன்ஸ்டண்ட்டாக அழுவே ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த இடத்துல வர முடியாதுன்னு இருக்கேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸோ எல்டர்ஸ் நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்ட்டு இருக்க. அந்த எல்டர்ஸ் பிரதர் உங்களோட ஜேர்னி சேஃபாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கு. ஹீரோவை பார்த்து அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இவங்க கிளம்பின உடனே பார்த்தீங்கன்னா இந்த 2 எல்டருக்கும் எதையோ ஒரு விஷயத்தை சாதிச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷம், அப்படியே சிரிச்சுக்கிட்டே வராங்க. எல்லாரும் சிரிச்சிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்க. நம்ம ஜியான் மட்டும் அப்படியே சோர்த்து போயிட்டு அட போங்கடா அப்படின்னு மன வெறுத்து போய்கிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா காட்ஸ் தூங்கிட்டு இருக்கு. திடீர்னு யாரோ போகிற மாதிரி இருக்குது. யாரான்னு பார்த்தா வேற யாரு நம்ம ஜியான் தான். கடைசியா எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சே அப்படின்ட்டு அவனும் சந்தோஷமா கத்துறான். இது கேட்ட உடனே எம்பரர்
எங்களை விட்டு எங்கே போகிறீங்க எம்பரர் அப்படின்னு கேட்டுட்டு எப்பா உங்ககிட்ட இந்த ட்ராகன் ஐலாண்டை விட்டு போகிறேன் பத்திரமா பார்த்துங்க பாய் பாய் அப்படின்ட்டு அவளும் வந்து போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கிராமத்தை வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ இந்த எவன் அப்புறம் இடத்துக்கு நடுவில் இருக்க இந்த மனுஷங்களோட பிறப்பு இது எதுவுமே வந்து நிரந்தர கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நிரந்தரமானது அப்படின்ட்டு உடனே சோலாஃபல் அவனோட ஆயுதம் வந்து ஒரு பெண்ணோட வயிற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இறங்குச்சு. அதுதான் சோலுங்கிறது ஒரு எண்ட்லெஸ்ஸான எனர்ஜி. யார் ஒருத்தன் சோலை பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுறானோ அந்த மிஸ்டீரியஸானவனை கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் எல்லை இல்லாத சக்தி அடைவான் அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல சோலா ஃபாலோ எட்டு காட்டுறாங்க. அவனு சொல்கிறான் இப்போதான் ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஒரு டைலாக் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஃபாலன் ஸ்டார் பவனில் பார்த்தீங்கன்னா வந்து நார்த் பிளேஸ் அட்டாக் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்புங்க அப்படின்னு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு ஃபயர் பல் பறந்து உட்காந்து யாரான்னு பார்த்தா நம்ம ஃபயர் சீனியரு ஃபயர் கிளானோட ஹெட்டு அவர் சொல்கிறார் எப்பா இந்த மாதிரி அவனுக்கு செக்க அட்டாக் பண்ணுறாங்க நம்ம எப்போ அட்டாக் பண்ணுறோமா இல்லையா ஏதாவது ஒரு முடிவெடுங்க இங்கே தான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ ஒரு பேட்ரோல் ட்ரீம் எங்கே போச்சுன்னு தெரியல இங்கெல்லாம் அங்கே அட்டாக் பண்ணுறான்னு இப்படியே போயிருந்தா என்ன அர்த்தம் அவருமே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து பேச அமைச்சாங்க. அது மாதிரி நிறைய அல்கமிஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து காணாமல் போயிட்டு இருக்காங்க. நிறைய இழப்புகள் நடக்குது. அவங்க நிறைய இடத்துல அட்டாக் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது கண்டிப்பாக ஒரே வழி நம்ம வந்து திரும்ப அட்டாக் பண்ணிங்களா அடிச்சு இன்னொரு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி கொண்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேரி சொல்லுவாங்க இந்த இடத்துல அவனுங்க வந்து நம்ம கூட்ஸ் வர வழி அழிச்சிட்டானுங்க. அந்த பாதையுமே பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டானுங்க. கண்டிப்பாக இது கொஞ்சம் சீக்கிரம் தான் எடுத்தோம் கோத்தான்னு நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் சொல்லுவார். நம்ம T4 லைன்ஸு கீழே மொத்தமாக வந்து 300 சிட்டி இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவனுக்கு பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி ஒரு சில சிட்டிகளை ஆக்கிரமிச்சிட்டானுங்க அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல வந்து அப்படின்னா அவனுங்களை திரும்ப ட்ரெஸ்டாக பண்ணி நம்ம ஆக்கிரமிக்க வேண்டியதான் அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்க. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக இல்லை. நம்ம அவனுங்களை அட்டாக் பண்ண போனால் அந்த நேரத்தில் வீக்காக இருக்கிற பிளேஸில் இன்னுமே அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ என்னதான் பண்ணுறது? ஸோ வேசாம ரெடி அங்கே பக்கத்தில் இருக்கிற சிட்டிகள் கிட்ட வந்து ஒரு லெட்டர் அமைச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை நமக்கு சப்போர்ட் கொடுக்கணும் கேட்க. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைன்னு இருக்க. ஏன்டா அட்டாக்கும் பண்ணக்கூடாதுன்றீங்க பக்கத்தில் இருக்க ஹெல்ப்பும் கேட்க. அப்போ என்னதான் பண்ணுறது? இப்படியே பண்ணால் அவனுக்கிட்ட சிட்டியை கொடுத்துட்டு போய் தொலைங்கடா அப்படின்ட்டு அவரும் சொல்லிடுறாரு. ஸோ இப்போ இருக்கிற எல்லாரும் விஷயம் என்னன்னா வந்து அலைன்ஸ் என்னோட ஜாவ்சன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு விஷயம். ஸோ இந்த இடத்துல மாஸ்டர் உடனே நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு வரப்போறங்க. உயல் இது கிட்ட சரியான ஷாக்கு. எல்லாருமே இதில் என்னடா அட்டாக் பண்ண போகிற மாட்டேன் எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆகுது. உடனே நம்ம ஃபயர் எம்பர் நம்ம சீனியர் சூப்பராக ஆச்சுன்னா அருமை இப்போ தான் நீ வந்து தரமாக பேசியிருக்க கண்டிப்பாக அட்டாக் பண்ணுறான் அவனுக்கு பதில் கட்டி ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்ட்டு அப்புறம் பேசிட்டு இருக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மஸ்ட் யாவச்சோன்னா வந்து பேச ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ இந்த நேரத்தில் வந்து இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்தில் அவனுக்கு வந்து நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம் அவனுங்களை ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்டாக் பண்ணுவோன்னே அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் கூட யூகிச்சிருக்க மாட்டானுங்க. அதே சமயத்தில் நம்மளோட இடங்களையும் நம்ம பாதுகாத்தாகணும். கண்டிப்பாக இதுக்கு அவனுங்களுக்கு பதிலடி கொடுத்தே அவனுங்க ஆக்கிரமிச்சதுக்கெல்லாம் அப்படின்ட்டு அவரும் வீரமாக பார்த்தீங்கன்னா பேச முடியாது. ஸோ அவரும் அப்படி பேசிட்டு இருக்க பின்னாடி திடீர்னு ஒரு கரெக்டாக சொன்னீங்க டீச்சர் அப்படின்ட்டு யாரா அதுன்னு திரும்பி போக நம்ம ஹீரோ வந்ததை பார்த்தோன்னே அவருக்குலாம் பார்த்தீங்கன்னா சரியான சந்தோஷம். அது போட்டு மற்ற எல்லாருமே வந்து டே சின்ன பையன் கடைசியாக 1 நம்பர்லாம் வந்து நீ கடைசியாக வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனோட 6 டிஃப்ரெண்ட் இருக்கு. இரு நீ வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருக்க அதுவும் 2 ஸ்டார் டூஷனுக்கு அற்புதம். உன்னோட கல்டிவேஷன் ஸ்பீடை பார்த்தா வந்து எங்கள் எல்லாருமே வந்து மிஞ்சிருக்க போலப்பா நாங்களுக்கெல்லாம் கேவலமாக இருக்குது நாங்கள் அவ்வளோ ஸ்லோவாக கல்டிவேட் பண்ணுறேன்னு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து சரி பரவாயில்ல நீ வந்து இவ்வளோ சீக்கிரம் கல்டிவேட் பண்ணுறது நல்ல விஷயம் தான் அற்புதமான விஷயம் இருக்கேன். நம்ம ஜியான இதெல்லாம் கண்டுக்காம பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிற இடத்துல சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஸோ இருக்குல்ல அப்படி பேசிட்டு திடீர்னு ஒரு வாய்ஸ் ஓ இதுதான் ஃபாலன் ஸ்டார் கோவில் நான் ரொம்ப அற்புதமாக இருக்கேன்ப்பா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஜியான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா இல்லையா அவன் கேட்பா இந்த மாதிரி ஒழுங்காக எனக்கு பிள்ளை செஞ்சு கொடுச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன். நம்ம மாஸ்டர் ஆரா பாப்பா இருப்பாருங்க உடனே வேறன்றுவார். அவளை வந்து ஏதோ ரியலைஸ் பண்ணிட்டு ஸோ மேடம் நீங்கள் யாருன்னு வந்து எனக்கு தெரில நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க நீங்கள் யார் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். சுற்றிக்கிற இடம் 4 ஸ்டார் டூஷங்களா அவ்வளோ அதுவும் இந்த சின்ன ஏஜ்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்த ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் யார் எந்த பேக்ரவுண்ட் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல எல்லாருமே கேட்க இவளுக்கு என்ன சொல்றது சியோயான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தங்கிட்டு இருக்கேன். உடனே வந்து சொல்லுவா ஸோ மாஸ்டர் இவ்வளோ தெரியல நம்ம ஜியான் மாஸ்டர் அப்படின்னா அவருக்கும் சரியான ஷாக் அந்த சின்ன பொண்ணு அதுன்ட்டு. ஸோ இவ வந்து வாய் டிராகன் ட்ரைபோட எம்பரராக இருக்கா அப்படின்னு அவருக்கு இதை கேட்டு வந்து வாய் டிராகன் ட்ரைப் வந்து எழுந்து அந்த பவர்ஃபுல்லான ட்ரைப் இன்னுமே வந்து இருக்கு அதுவும் மிஸ்டீரியஸான ட்ரைப் ஆச்சு. எல்லாரும் பார்த்து இதுக்கிட்ட மிரண்டு போயிடறாங்க இந்த இடத்துல. ஸோ எல்லாரும் வந்து ஒரு இந்த எம்பரர்னு தெரியாமல் பேச ஸோ உங்களுக்கு மரியாதை செலுத்த வந்து நான் வந்து விட்டுட்டேன் தயவுசெய்து மன்னிச்சுங்க. இல்லை அப்படிலாம் இல்லைன்ட்டு அவளுக்கும் பதறது இந்த மாதிரி யாரும் பண்ணது ஏன்னா அவ்வளோ நாள் வந்து அவளுக்கு தெரியல மாஸ்டர் நீங்கள் விட்ட அவ்வளோ பொலைட்டாலாம் நடந்துக்க தேவையில்ல ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணால் போதுன்னு. ஆமாம் அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு அவ்வளோ ஆமாம் பாருங்க. சரி ஓகே எல்லாரும் வந்து இந்த மாதிரி
சப்போர்ட் தான் வந்திருக்காங்க எல்லாருமே வந்து சந்தோஷம். சரி ஓகே அப்படின்ட்டு ஸோ எந்த வந்து நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் மாஸ்டர்னு கேட்க உடனே சொல்லுவா. ஸோ இந்த சோலோ ஃபாலுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 24 டீமன் ஹெர்த்து ஹாலில் வந்து இருக்குது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமானது ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த 3 ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெவனு எர்த்து ஹியூமன் 3 லெவல் இருக்கும். ஸோ இந்த ஹெவன் லெவல் இருக்கு இல்லையா, அந்த ஹெவன் லெவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் வந்து மெயினான பிரான்ச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லீடர் இருப்பான். ஸோ அடுத்து எர்த்து ஹால் ஹெவன்லி எர்த் ஹாலில் பார்த்தீங்கன்னா வைஸ் லீடர் இருப்பான். அப்புறமா வந்து ஹியூமன் லெவல் அந்த ஹியூமன் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து 2 முக்கியமான பீப்புள்ஸ் இருப்பானுங்க. அவனுக்கு 2 பேருமே எல்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது நம்ம எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஹாலோட லொக்கேஷன் தெரியல. ஆனால் அந்த ஹியூமன் லெவல் ஹால் அந்த ஹாலோட லொக்கேஷன் மட்டும் எனக்கு வந்து தெரியும். அதான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவரு சொல்லுவார். நேரத்தில் ரொம்பவுமே சிறப்பான விஷயம். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஸோ வந்து பேட்டில் அட்டாக் பண்ண போகிறது யார் அப்படின்னா சியோயான்ட்ட நம்ம வந்து விட்டுடலாம் அப்படின்ட்டு அவரு சொல்லிடுற நேரத்தில் ஸோ வந்து இவருக்கு வந்து ஏன் நம்ம கேட்க ஸோ மற்ற எல்லாருக்கும் வெளியே இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரோல் டீம், அப்புறமா வந்து அல்கமிஸ்ட், நீங்கள் வந்து முன்னாடியே வந்து நிறைய பில்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து ஃப்ளவர் செக், நீங்கள் வந்து இந்த ஸ்பேஸ்லாம் டனல் இருக்குல்ல, ஸ்பேஸ் டனல்ஸ் அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனிமிக்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு உடனே நம்ம ஃபயர் என்று சொல்லுவார். சியோயா நீ அடிக்கடியில் அவனுங்களா வந்து கதறானா அந்த மாதிரி ரிவெஞ்ச் கொடுத்துட்டு வாடா அப்படின்னாக்கா கண்டிப்பாக செஞ்சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து சிவான் கூட நானும் போவேன். ஏன்னா மேப் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிக்க கஷ்டம். நானும் வந்து அதாவது கரெக்டாக இருக்குங்க. சரி ஓகே அப்போ நம்ம எல்லாருமே வந்து ரெடி ஆகலாம், அவனுங்களை அடிச்சு வாட விட்றோம் அப்படின்ட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் நடந்த கதை எல்லாத்தையும் நம்ம மாஸ்டர்ஸ் கூட சொல்லிட்டு இருக்க. மாஸ்டரும் நீ நிறைய கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க போலையே அப்படின்னு இருக்க. இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இருந்துச்சு மாஸ்டர். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத்தை வந்து கொடுத்து அப்புறம் உங்களுக்காக நான் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா அந்த பிளட் எசன்ஸ் இடத்துல வந்து எல்லோ ஸ்ப்ரிங் டீமன் இருக்கிறதுல அவரோட பிளட் எசன்ஸ் கொடுக்குறான். ஸோ இந்த பிளட் எசன்ஸ் ஆஃப் டிவோடி ஒருத்தரோட பிளட் எசன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஷாட் டூஷங்க வந்து பிரேக் த்ரூ பண்ணலாம் அப்படின்னு இருக்க. இதை கேட்டோடனே அவருக்கு வந்து இவ்வளோ வேல்யூபிளான ட்ரெஷர் வந்து நீ எனக்கு வந்து கொடுக்கக்கூடாது, நீ வந்து கண்டிப்பாக சோலால் கூட சண்டை போடணும், பியூரிஃபைங் டீமன் லோட்டஸ் பண்ணி அதையுமே ஆப்டேன் பண்ணணும், கண்டிப்பாக உனக்கு தேவைப்பட்டு மாஸ்டர். இல்லை ஸோ ஸ்டூடெண்ட் கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும், நீங்கள் எடுத்து பவர்ஃபுல் நீங்கள் ஆகணும் மாஸ்டர் அப்படின்னு இதை கேட்டால் அவருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது தெரியல. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து அக்செப்ட் வந்து பண்ணிப்பார். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ சோல் இருக்க மாதிரி காட்டுறது, அது வந்து பவர் ஃப்ளெக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு மெடிசா வந்துருக்கா. இதுதான் வந்து சில்வர் அந்த கோல்டான நதி இருக்குல்ல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த விஷயம் என்ன வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, என்னவா இருக்கும் இதுன்ட்டு மெடிசாவும் கிட்ட போய் எப்பப்பா அதுக்கு நடுவில் பார்த்தா வந்து ஒரு ஹெவன்லி பைத்தான் 9 கலர் ஹெவன்லி ஏன்ஷியன்ட் பைத்தான் அந்த குயினோட சோல் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து ஸோ வந்து அவளை வந்து மரியாதை செலுத்துவா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் மேன் ட்ரைபிள்ந்து வர குயின் மெடுசா. ஸோ வந்து ஆன்செஸ்டருக்கு வணக்கங்கள், நீங்கள் எங்கள் கிளானை பிளெஸிங் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே பார்த்தா அந்த ஸ்டாச்சு ஆக்டிவேட் ஆகி அந்த ஒரு சோலுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்குது, கடைசியாக என்னோட ட்ரைப்லேருந்து ஒரு பீப்புள் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டுக்க. அவளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஜக்கா சக்கமான எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த சோல் ஃபார்ம் பைத்தான் சோல் வடிவ ஃபார்ம் பார்த்தா அது வந்து எல்லா எனர்ஜி வெளியே வந்து ஒரு பைத்தான் சோலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து நடக்குது. இதை பார்த்து வந்து சீனியர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது உடனே பார்த்தீங்கன்னா அவன் நெத்திக்குள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பவர் போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அவளும் அந்த இடத்துல பறக்கிறதோட அந்த சீனை இங்கேயே கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹீரோ பிரேக் த்ரூ பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணிட்டு அந்த பிளட் அனுப்பிச்சு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு இல்லை அடுத்த சீன் வானத்தை ஒட்டச்சிட்டு பில்லர் மாதிரி பார்த்தா அது அணைச்சி தெரிச்சுக்கிட்டு போக இருக்கா. இந்த பக்கம் வந்து சுற்றிக்கிற எல்லாருக்குமே அதை காற்று பயங்கர கூட்டூர் மாட்டிக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல மாஸ்டர் பிரேக் த்ரூ பண்ணுறதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஈவன் ஃப்ளவர் செக்லையுமே அந்த அதிர்வு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம மாஸ்டர் வெளியே பார்த்தீங்கன்னா வந்து 1 ஸ்டார் டூஷங்க தலைவன் வந்து நிப்பான் பாருங்க. அடுத்த நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சோலா ஃபாலுக்கு வந்து வராங்க. சோலா ஃபாலும் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நேரம் அந்த கிராமத்தை சூறையாடி அங்கே இருக்கிற எல்லா சோல்ஸும் எடுத்தானுங்க பார்த்தியா. அவனுங்க கையில் வச்சிருக்க அந்த ரத்த விளக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஸ் எல்லாமே கத்தறிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு விட்டுருங்க, இது எனக்கு வலிக்குது கொட்டூரமாக வலிக்குது கத்திட்டு இருக்கேன். அதேமாரி நிறைய பேரோட சோல்ஸை வந்து கொன்று பார்த்தீங்கன்னா அந்த எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ அப்படியே எங்கடா வந்துட்டு ஒரு குளமாக இருக்குது, அங்கே உயிரோடு இருக்கிற சோல்ஸ்
அதாவது இந்த சோல்ஸ் எல்லாருமே வழியில் காத்துட்டு இருக்கு. ஒரு சோல் வெளியே வரலான்னு ட்ரை பண்ணுறது, அது அப்படியே காலை வச்சு மிதிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தள்ளுறானுங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சோல்ஸ் அமுச்சு விட்டு அதில் சின்ன ஒரு பிளட் எசன்ஸ் சாப்பிட்டு வைப்பா. இது ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்பவுமே அற்புதமான விஷயம் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொட்டூரமாக அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சேகரிச்சுட்டு இருக்காங்க. ஒரே இடத்துல ஏதோ பெரிய சம்பவம் வந்து பண்ண போகிறானுங்க. ஸோ அந்த சீனில் நம்ம அப்படியே இருக்க வெளியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாஸ்டரு, நம்ம ஜியா, நம்ம ஹீரோ 3 பேர் வந்துடுவாங்க. ஸோ இங்கே தான் அந்த ஹியூமன் ஆள் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒருத்தனை கூட விடக்கூடாது, மொத்த பேரே கொள்ளணுன்ட்டு நம்ம ஜியான்ட்டு சொல்லிட்டு போயிடுவோம். நீ வந்து வெளியே ஒருத்தன் கூட எங்கிறது தப்பிக்கூடாது, அதே மாதிரி யாரையும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரியரை போடுற, யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு. இந்த இடத்துல மாஸ்டர் சொல்லுவான், மாஸ்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒருத்தன் கூட வந்து உசுரோட போகக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஆரம்பிக்கலான் இருக்க. இந்த இடத்துல அவரும் ஆரம்பிக்க அந்த இடமே மாறி அந்த போர்ட்டல் பார்த்தா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ பார்க்குறான், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதில் வந்து காலை வச்சுட்டோம், நம்ம சொன்ன மாதிரி நம்ம இலக்கில் கரெக்டாக இருக்கணும், ஒரு உயிர் கூட தப்பக்கூடாது அப்படிங்கிறது ஹீரோ திரும்பவும் பதிவு போட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ அவங்க உள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜியான் வந்து வெளியே சுற்றி பார்க்குற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட இதோட வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள். அடுத்த 2 எபிசோட் சரியான ஒர்த்து பார்க்கலாம். ஸோ ஹீரோ வந்து அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எவன்லி ஃப்ளேமை ஆப்டைன் பண்ணுவான். அதை அவன் ஆப்டைன் பண்ணிட்டான் அப்படின்னா 4 எவன்லி ஃப்ளேமை வச்சு க்ரியேட் பண்ணுற ஆங்க்ரி புத்தா லோட்டஸ் இப்போ 5 கலர் ஆங்க்ரி புத்தா லோட்டஸ் வந்து ஹீரோவால் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு விஷயம். ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆக்சுவலி ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்தேன். என்னன்னா, நம்ம 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங் டாடோஷியிலிருந்து வருவான்ல, அந்த லெவலில் நம்ம நலன் யானர் கூட சண்டை போடுவான். அந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நான் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து பழைய மெமரிலாம் வந்துச்சு. ஸோ பிடிடிஹெச்சோட கோல்டன் ஏரா அதுதான் வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன தான் இப்போ வந்து ஹீரோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும், பவர்ஃபுல்லான எனிமி கூட சண்டை போட்டாலும், எவ்வளோ விஷுவல்ஸ் அதிகமாக இருந்தாலும், பேட்டில் ஸ்பேஸ் கிராக் விடுறது, இந்த மாதிரி 1008 வச்சாலும் அந்த பேட்டில் மாதிரி வராது. நம்ம யானர் கூட சண்டை போட்ட பேட்டிலும் சரி, இந்த பக்கம் வந்து யுன்ஷங், இந்த இடத்துல பிடிடிஹெச்லேயே ஒன்லி ஒன் பேதாஸான வில்லன் வந்து யுன்ஷங் அவனும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் மெடுசா ஆட்டிடியூட் கொண்ட குயின் அவங்களும் சரி, அது எல்லாமே அந்த கோல்டன் ஏரா அதில் தான் வந்துச்சு. உண்மையிலேயே அந்த ஓல்டு பிடிடிஎஸை நான் ரொம்பவுமே வந்து மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அது இன்னும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அது ரொம்ப மிஸ் பண்ணி, என்ன தான் நிறைய இருந்தாலும் அந்த மாதிரி வரல ஒரு விஷயம். 2வது விஷயம், நிறைய பேர் வந்து ஏன் அப்ளை பண்ண பேர் ஏன் வீடியோ போட மாட்டேங்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. முக்கியமான விஷயம் ஸோ வந்து ஹெல்த் கண்டிஷன் தான். ஒரு நாளைக்கு உட்காந்து 4-5 வீடியோ வந்து எடிட் பண்ண முடியாதனால, பட் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்க்கணும்ல. ஆல்ரெடி 1008 பிரச்சனைகளை தாண்டி ஹெல்த் பிரச்சனை இப்போ கொஞ்சம் சால்வ் ஆகிட்டு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்க. முன்னாலாம் ஃபோன் பார்த்தாலே கண்ணு வலிக்கும், பட் இப்போது பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டாக்டர்ஸுமே வந்து கேட்டு நல்ல ஒரு சஜஷன் எடுத்து கொஞ்சம் கேர் கொடுத்து இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகியிருக்கேன். ஸோ வீடியோஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ கரெக்டான அளவுக்கு நான் சீக்கிரம் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பிடிடிஹெச் முடிச்சுட்டு 2 எபிசோட், அடுத்தது த்ரோன் ஆஃப் செல் கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பிடிஎஸ் இது வரைக்கும் இந்த 5 சீசனில் எது வந்து உங்களால் வந்து மறக்க முடியாது, ஸோ வில்லனில் யார் பெஸ்ட்டு வில்லன் அப்படிங்கிறத வந்து நீங்களே சொல்லுங்கள். இல்லை நான் மட்டும் தான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன்னா எல்லார் மைண்ட்லேயும் அதான் இருக்காங்கிறது எனக்கு தெரியணும். பை கைஸ், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஸ்க்ரீனில் தர கியூஆர் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு 5 rupees 10 rupees கொடுத்தாலும் அது எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிடிடிஹெச் கம்ப்ளீட்டாக வந்து முடிய போகுது. ஏன்னா வந்து அடுத்த எபிசோடு, தட் மீன்ஸ் இப்போ கரண்ட்டாக வந்திருக்கிற எபிசோடுக்கு அடுத்த எபிசோட் சோல் ஆஃப் ஹாலோட மெயின் வில்லனை வந்து அப்பியர் பண்ணுறவங்க. அது ஒரு விஷயம். அடுத்து வந்து பியூரிஃபைங் டீமன் லோட்டஸ் ஃப்ளேம், அதை வந்து ஹீரோ வந்து ஆப்டைன் பண்ணிவிடுவான் கூடிய சீக்கிரம். எல்லாத்துக்கும் மேலே சீக்கிரமாக வந்து பவர்ஃபுல் ஆக அடுத்த விஷயம் வர இந்த ஸ்டோரியோட எண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பிடிடிஹெச் சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வர இன்னும் ஒரு ஜூன் ஜூலை அதில் வந்து முடியலாம். அப்படி இல்லைனா இந்த வருஷத்தில் நான் எவ்வளோ அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ஸ்டோரியை கொண்டு போகிறான்ட்டு. ஸோ அதுதான் அப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் வந்து நம்ம த்ரோன் ஆஃப் செல் அதுவும் வந்து முடிவுக்கு வரப்போகுது.
முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நானும் வந்து வீடியோ போட்டு கொண்டு போகிறேன். இன்கேஸ் இது முடிஞ்சுன்னா முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்னங்கிறத வந்து பார்க்கலாம். நிறைய பேர் டேல்ஸ் ஆஃப் டீமன் காட்ஸ் கேட்குறீங்க. எனக்குமே வந்து அப்லோட் பண்ணணும் தான் ஆசை. பட்டு நமக்கு என்ன சொல்கிறது, முடிக்காமையே இன்னும் த்ரோன் ஆப்ஸியில் வந்து இருக்குது. இதை முடிச்சுட்டு தான் வந்து நம்மளால் வந்து அதுக்கு வந்து வர முடியும். ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரம் நானும் பண்ணுறேன். ஓகே, பை பை. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க.